ஒரு நெல்லுல பூவுல இருந்து கதிராகி கதிர் முழுசா நெல்லா மாறுற வரைக்கும் எந்த நேரத்துல உரத்தை போட்டா நமக்கு பதறடிக்காது, அதே மாதிரி மணியும் நல்லா எடை கூடும் அப்படிங்கறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு, பூக்குற நேரத்துல உரத்தை போடணும். இல்ல அப்படின்னா பால் பிடிக்குது பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடியாவது உரத்தை போட்டு வரணும். ஏன்னா அந்த பால் பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உரத்தை போட்டீங்க அப்படின்னா கிரெயின் ஃபில்லிங் அப்படிங்கிறது முக்காவாசி நடந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சத்துக்கள் தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால சத்துக்கள் அப்படிங்கிறது முழுசா பயிருக்கு கிடைக்குமா அப்படின்னா அது சந்தேகம் தான். அதனால பால் பிடிக்கிறதுக்கு முன்னாடி உரங்களை போட்டாகணும். இந்த நேரத்துல என்னென்ன உரங்களை போடணும், என்னென்ன உரங்கள் அப்படின்னா பொட்டாஷ், அம்மோனியம் சல்பேட், ஹியூமிக், நுண்ணூட்டச்சத்து சார்ந்த உரங்கள். இந்த உரங்களை தான் நம்ம போடணும். இப்ப இந்த பொட்டாஷோட அளவு அப்படிங்கிறது ஒரு பொதுவான அளவு அப்படின்னா 25 to 35 கிலோ. அமோனியம் சல்பேட்டோட ஒரு அளவு அப்படின்னா 15 to 20 கிலோ. ஹியூமிக் ஏக்கருக்கு 1 கிலோ கட்டாயமா போட்டாகணும். இந்த நேரத்திலேயே நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா இதையும் நம்ம சரி பண்றதுக்காக மைக்ரோஃபிக்ஸ் ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டர் ஒரு டேங்குக்கு 50 மில்லி போட்டு சாயந்தர நேரத்துல ஸ்ப்ரே பண்ணணும்.